ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பது என்பது முதலில விசிகாவை அதிலிருந்து பிரிப்பது என்பது முதல் திட்டம். அதாவது உங்களுக்கு கடந்த முறை முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது அவர் முதலமைச்சர் போட்டிக்கு தயாராகும் போது அந்த அவருடைய இறப்பு நிகழ்வு அவர் முதலமைச்சராக இருந்த போதுதான் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை உருவாக்கி அவர் நடிகர் விஜயகாந்த் அவர்களையும் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர்களையும் திரு வை கோபாலசாமி மதிமுக அவர்களையும் அவர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து மிகப்பெரிய ஒரு சதியை செய்து கலைஞரை முதலமைச்சராக்காமல் செய்துவிட்டார். இந்த முறையும் அவருக்கு வன்மம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் எப்போ பார்த்தாலும் 3 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் திராவிட முன்னேற்ற கழகம் அலைய விட்டு கொண்டிருக்கின்றது. கடைசி நேரத்தில் ஒரு ஜெனரல் தொகுதி கொடுங்கள் என்றால் கூட அவருக்கு தர மறுக்கின்றார். அதனால அவர் சமயம் பார்த்து அவர் பழி வாங்குவார். அதில் அவர் கை தேர்ந்தவர். கண்டிப்பாக எந்த நேரத்திலும் இந்த கூட்டணியை உடைவதற்கு ஒரு காரணமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த முறை ஆட்சிக்கு வராததற்கு முக்கிய காரணமாக தொல் திருமாவளவன் அவர்கள் விளங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.